கீழ்பெரும்பாக்கத்தில் நியாய விலை கடையிலிருந்து அரிசி குப்பையில் வீசப்பட்டது குறித்து செய்தியாளர் ஜோதி நரசிம்மனிடம் கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், அரிசி குப்பையில் கொட்டப்பட்டதற்கு என்ன காரணம்னு சொல்லப்படுது? காயத்ரி, குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் இருக்கிற 5ஆம் நம்பர் ரேஷன் கடையில் நேற்று இரவிலிருந்து ரேஷன் கடைக்குள்ள இருந்து அரிசி பொருட்கள் முழுக்கும் கொண்டு வந்து அருகில் இருக்கிற ஒரு குப்பையில கொட்டியிருக்காங்க. இது தொடர்பாக அங்க இருக்க மக்கள் கேட்கும்போது இந்த அரிசிகள் புளித்து போன அரிசி, அதனால நாங்க கொட்டிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இது ஆனால் மக்களுக்கு வழங்க வேண்டிய அரிசி முறையாக மக்களுக்கு வழங்கப்படாமல் அங்கு தேங்கி இருந்த அரிசியே அடுத்து புதிய மூட்டைகள் இறக்குறதுக்காக இடவசதி இல்லாதனால இந்த அரிசிகளை கொண்டு வந்து அந்த பகுதியில் கொட்டியிருக்கதா செய்திருக்காங்க. காயத்ரி. ஜோதி நரசிம்மன், நியாய விலை கடையில் விநியோகம் செய்யாமல் பல மாதங்களாக அரிசி மூட்டைகள் இருக்கிறதுக்கு என்னதான் காரணம்? ஏன் சரியான நேரத்தில் விநியோகம் செய்யப்படவில்லை? மணிமாறன், குறிப்பாக இங்கே விழுப்புரம் மாவட்டம் முழுக்க இருக்கிற அனைத்து ரேஷன் கடைகளிலும் பருப்பு வகைகள் இது வரைக்கும் இங்கே விநியோகம் பண்ணவே இல்லை. ஆக இவை முழுக்க வெளி சந்தைகளுக்கு விற்பப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுபோல அரிசி இலவசமாக கொடுக்கறதுங்கிறதுனால மக்கள் யாரும் வந்த மக்களுக்கு அரிசிகளை வழங்காம குடோனுக்குள்ளே பதுக்கி வச்சிருந்து இடைத்தரகர்கள் மூலியமா வெளியே வேற இடங்களுக்கு விற்கிற வேலை அதிகமா நடந்துட்டு இருக்கு. குறிப்பா இன்னும் உணவு தடுப்பு பிரிவு போலீசார்கள் இந்த ஆண்டுல மட்டும் இந்த அரிசி கடத்தல் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 7க்கு மேல குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் 7 பேரை கைது செய்திருக்காங்க. அதனால அரிசி கடத்தலுக்காக தான் இது பதுக்கி வச்சிருக்கப்பட்டிருக்கு. அங்க இடவசதி இல்லாதனாலையும் அதிகாரிகள் ஆய்வு செய்வாங்கிற அச்சத்தினாலையும் இங்க இருக்கிற அரிசிகளை கொண்டு வந்து அருகில் இருக்கிற குப்பைகள்ல வச்சிருக்காங்க. மணிமார். ஜோதி, இந்த விஷயம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இல்ல நுகர்பொருள் வாணிப கழகம் அதிகாரிகள் இவர்களுக்கு இந்த விஷயம் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டதா? நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டீர்களா? அவர்கள் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தொடர்ந்து இந்த செய்தி எடுத்ததுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து மாவட்ட வழங்கல் அதிகாரியை தொடர்ந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டுதான் இருக்கும். ஆனா அவர் நம்முடைய எந்த தொலைபேசியே எடுக்கவே இல்லை. ஆனாலும் கூட இது மாவட்ட நிர்வாகத்துக்கு இந்த தகவலை நாம் தெரியப்படுத்திருக்கோம். அவங்களும் இது வரைக்கும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளல. காயத்ரி. ஜோதி நரசிம்மன், இந்த 600 கிலோ அரிசியை குப்பை தொட்டியில கொட்டின உடனே பொதுமக்கள் அங்கிருந்து உங்க பார்த்துட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அதிகாரிகள் யாருமே வரலன்னு சொல்லப்படுது. என்ன காரணம்? குறிப்பா அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட ஒரு சாரார் அந்த ரேஷன் கடைக்கு ஆதரவாக தான் காலையில் நம்ம செய்தி இருக்கும்போது கூட பேசியிருந்தாங்க. குறிப்பாக இந்த மக்கள் இந்த அதிகாரிகளுக்கு இந்த தகவல் தெரிவிச்சும் கூட அந்த அதிகாரி நடவடிக்கைகள் இருந்தாலும் நம்ம செய்தி இருக்கும்போது நம்மையும் சமாதானப்படுத்த முயற்சியில அந்த ரேஷன் கடை அந்த கடை ஊழியர்கள் ஈடுபட்டு இருந்தாங்க. அதிகாரிகளுக்கு தகவல் தெரிந்தும் நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான் மக்களுடைய கோபமாகவும் இருக்குது. மணிமாறன். நிலையில மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்ட வழங்கல் அலுவலரை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான விளக்கமும் தரப்படவில்லை. தொடர்ந்து ஜோதி நரசிம்மன், இப்போ 600 கிலோ அரிசி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, அதாவது அந்த இடத்துல கொட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை இனிமேல் உணவுத்துறை அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கவனத்திற்கு வந்தாலுமே தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? அதாவது இந்த மாதிரி முறையற்று இப்படி வீசப்படுவது தடுக்கப்பட வேண்டும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும்? குறிப்பாக இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட ரேஷன் அட்டைகள் தான் ஒவ்வொரு கடைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ரேஷன் அட்டைகள் முறையாக அதாவது குறிப்பா இன்னும் சொல்ல போனா இலவச அரிசிகளை நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற யாரும் இலவச அரிசிகளை வாங்குறது கிடையாது. அதனால இந்த அரிசிகளை கடத்தலுக்கு பயன்படுத்துகிற விதமாக போயிடுது. அது இல்லாம அரிசி வாங்காதவங்களுடைய ஒட்டுமொத்த ரேஷன் கார்டுகள், அதாவது குறிப்பா ஒரு நபரே ஒரு 10 ரேஷன் கார்டுகள் மொத்தமா 20 ரேஷன் கார்டுகள் மொத்தமா அவங்களுக்கு சேர வேண்டிய இலவச அரிசிகளை மூட்டையாக வாங்கி கள்ள சந்தைகள்ல விற்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு அதிகாரிகள் குறிப்பாக அந்த ஒவ்வொரு மாதமும் முறையாக அந்த ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத ஆய்வு செய்யணும். அப்படி ஆய்வு செய்து சரியாக இந்த மக்களுக்கு, அதாவது பயனாளிகளுக்கு போய் இந்த பொருட்கள் சேருதாங்கிறத ஆய்வு செஞ்சு அவங்களை பயன்படுத்த வைக்கிறது தான் இதுக்கு சரியா ஒரே வழி. அதை அதிகாரிகள் தான் மேற்கொள்ளணும். காயத்ரி.